வீட்டுக்கு போடுவேன். தயவு தாட்சியமே காட்ட மாட்டேன். அப்புறம் என்ன நடக்கும்? உன் இமேஜ் எல்லாம் பாலம் பாலமா வெடிச்சு கலைஞ்சு போயிரும். இந்த ஊர் ஜனங்க உன்னை கழுத மேல உட்கார வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க. அத நான் எட்ட இருந்து பார்த்து வில்லன் வீரப்பா மாதிரி விலானோக சிரிப்பேன். ஜாக்கிரதை. ஏமா உன் நெத்தி நெருப்பா சுடுது? ஒண்ணு இல்ல. புரிஞ்சுக்கின. அந்த அந்தோணி பையன் வந்து ஏதோ மந்திரம் பண்ணிட்டான். அழுவாதம்மா, நான் வச்சிருக்கேன் பாரு பாக்கெட் நிறைய. அந்த அந்தோணி பையன் இன்னொரு வாட்டி இங்க வரட்டும், இந்த கல்லால் அடிச்சு அவன் டாப்ப பேத்துறேன். ஆமா. இந்த ஃபைல் அர்ஜென்ட் ஆர்டினரியா டிசைட் பண்ண அத்தாரிட்டி யாரு? நானா நீயா? இல்ல மேடம், நீங்க தான். என்ன இல்ல மேடம்? நல்ல மேடம், சீக்கிரம் சொல்லு. இல்ல மேடம், நீங்க தான். இந்த ரெக்கார்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான், அவசரம் இல்ல. நிதானமா டைப் பண்ணு. நான் சொன்னேன் நீயே நினைச்சுக்கிறதா? என்ன எல்லாரும் நான் சொன்னேன் எம்எல்ஏ பழி போடுறீங்க? அது வந்து மேடம், I don't want any further explanation. Go and finish the work. Yes. What's your problem, Mr. Abdullah? மேடம், இந்த ஸ்பெஷல் ஆபீசர்ங்கிற முத்திரைக்கு மேல கையெழுத்து போடணும், கீழே கையெழுத்து போட்டுருக்கீங்க மேடம். அது பெரிய குத்தம். என் தலையை சீவிடுவீங்க. ஏன் சார், நான் கையெழுத்து போட்டது கீழே இன்னொரு தடவை நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் குத்த வேண்டியதானே? ஐ அம் வெரி சாரி. உங்களெல்லாம் கட்டிட்டு மாரடிக்க வேண்டியிருக்கு பாருங்க. என் தலையெழுத்து சார், நான் டெல்லியில இருந்திருக்கலாம். இங்க ஏன் வந்து எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. இட்ஸ் a pain. குத்தங்குறைகளை சொன்னா திருத்திக்க நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். என்ன குத்தத்தை நீங்க எனக்கு? Will you please leave me alone? Please try to understand me, Mr. Shastri. Leave me alone. சீட்ல போய் வேலை பாருங்க சார். என்ன தேவானே, சரி இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? ஆபீஸ்ல யார கண்டாலும் எரிஞ்சு விழுந்தாங்க. எங்கேயோ ஏதோ கோளாறுன்னு நினைச்சேன். அம்மாவுக்கு மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை சாமி. அதுக்காகத்தான் 9 கிரகத்தையும் ஒரு சுத்தலான்னு வந்தேன். உடம்புக்கு என்ன? ஏகப்பட்ட மாத்திரைங்களை முழுங்குறாங்க சாமி. எதுக்குன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை விட்டே சீக்கிரம் போயிடணும்னு அடிக்கடி புலம்புறாங்க. ஐயோ, ஏன் அப்படி? அந்த அந்தோணி பையதான் மிரட்டிக்கிட்டே இருக்கானே. என்னன்னு? அதுதான் என்னன்னே புரியல சாமி. வர்ற ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு டான்னு வருவேன். 2ல 1 பதில் சொல்லணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு எச்சரிச்சுட்டு போயிருக்கான். உங்க நாட்டு என்ன பண்ணுவா? பாவம். அம்மாவோட பாவம் தொலையத்தான் இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் வரட்டுங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். கருப்பாய் எங்க? எங்கயா? ஏண்டா அந்த அம்மா என்ன உன் வீட்டு கொல்லையில ஆடு மாடு மேய்க்கிறவங்களா இல்ல பாத்திரம் மட்டும் தேய்க்கிறவங்களா? கழுத்தை பிடிச்சு நான் தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா கௌரவமா வெளியில போயிடு. யோ, சில வீட்டுங்கள்ல பெரிய நாய் சும்மா இருக்கும், குட்டி நாய் கொலைக்கும். அந்த கணக்கா இல்ல நீ கொலைக்கிற? கருப்பாயே என்ன கண்டா கதி கலங்குறா. நீ அவகிட்ட வேலை பாக்குறவ, நீ என்ன பெருசா ஜப்புரெல்லாம் காட்டுற? டேய், அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏன் பயப்படுறான்னு எனக்கும் தெரியும்டா. என்னடா பண்ணுவே நீ? என்ன பண்ணுவனா? சுத்த பிரியாத ஆளியா நீ? கருப்பாய்கிட்ட சொன்னத
இன்னொரு தடவை உங்ககிட்டயும் சொல்லணுமா? சொல்லேண்டா. கருப்பாயோட யோகியதைய பத்தி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுவேன். எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு எப்படியெல்லாம் சட்டத்தை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கிறான்னு பக்கம் பக்கமா புட்டு வைப்பேன். அதுக்கப்புறமா கருப்பாய் கம்பி எண்ண வேண்டியதுதான். ஓஹோ, கருப்பாயி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு, அவ எப்படி சட்டத்தை ஏமாத்தி பழிச்சுட்டு இருக்கான்னு அரசாங்கத்துக்கு எழுதி போடுவேன். என்னன்னு போடுவேன்? கருப்பாயி ஹரிஜன பொண்ணு இல்ல பிராமண பொண்ணுன்னு எழுதி போடுவேன். அவ்வளவுதானே? அவ பேரு கருப்பாயி இல்ல காயத்ரி அப்படின்னு எழுதி போடுவேன். அவ்வளவுதானே? போடு, இன்னைக்கே இப்பவே எழுதி போடு. கலையா போயிடும். என்ன ஆடுதுன்னு நானும் பாத்துடுறேன்டா. ஆண்டோனி, எங்கிட்ட விளையாடுற நீ, எங்கிட்ட விளையாடுற, எங்கிட்ட விளையாடுற நீ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அபி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். விடுங்க அவனை, விடுங்க, விடுங்க, விடுங்க. அப்பா. இப்ப நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறிய, இப்படி நீ என்ன அப்பான்னு நான் உன்ன அம்மா காயத்ரின்னு கூப்பிட முடியாம எத்தனை காலமா செத்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாம்? டேய் அந்தோணி, நீ என் பொண்ணை கொடுமைப்படுத்துறதை என்னால சகிச்சுக்க முடியலையேடா. ஏன்? பாசம், பெத்த பாசம். உனக்கு பயந்துண்டு இவ தூக்க மாத்திரையா தின்னு மண்டையை போட்டுட்டா. அம்மா காயத்ரி, அம்மா காயத்ரின்னு அடி வைத்து பிடிச்சுண்டு அலர்னாலும் என் பொண்ணு எனக்கு திருப்பி கிடைப்பாடாடா. பிளாக் கார்டு, பிளாக்மெயிலா பண்ண பாக்குறேன். பகவா ராஸ்கல், உன்னை பீஸ் பீஸா கிழிச்சு போட்டுருவேன்டா. விடுங்க பாரு, விடுங்க. அப்பா, இவரை கொலை பண்ணி அந்த குத்தத்தை வேற சுமக்க போறீங்களா? வெளியே போடா, வெளியே போ. ஆய் ஆய் ஐரா, என்ன கை நீட்டி அடிச்சல. நான் சொன்ன மாதிரியே உன் பொண்ணை பத்தி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுறேன். ஆய், ஐயர் பொண்ணு அரிஜின பொண்ணுன்னு பொய் சொல்லி பொய் சர்டிபிகேட் வாங்கி எல்லா சலுகையும் அனுபவிச்சுன்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுறேன். வா, உன் பொண்ணு சாப்டர் க்ளோஸ். மறுநாளே உன் சாப்டரும் க்ளோஸ். 1க்கு 3 பாட்டில் ஏத்திக்கிட்டு வந்து வாழைக்காய் சீவர மாதிரி உன்னை சீவல. அப்படி நான் சீவல, நான் என் பேர் ஆந்தோணி இல்ல. குடுவி வரேன். வரேன்டா. காயத்ரி, அம்மா காயத்ரி, 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 நான் இருக்கேன்மா, நான் இருக்கேன். அழாத, நான் இருக்கேன். பொண்ணா பிறந்ததே தப்பு. அதுலயும் சரஸ்வதி தேவி மாதிரி புத்திசாலியா பிறந்தது இன்னும் தப்பு. அதெல்லாம் விட மகா தப்பு இந்த ஜாதியில வந்து பிறந்தது. நீயும் மக்கா இருந்து தொலைக்க வேண்டியதுதானே. உன்னை யாரு படின்னு பிராணனை வாங்க போறா? 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிச்சு முடிச்ச உடனே பெரிய மனுஷியான கையோட எவனாவது ஒரு NGO கையில ஒன்னு பிடிச்சு கொடுத்துட்டு நானும் அக்கடான்னு இருந்திருப்பேனே. நீ கலைமகளுடைய அவதாரம் தான். சுதி சுத்தமா நான் சொல்லி கொடுத்த சொரஸ்தானங்கள்ல நின்னு நிதானமா சஞ்சாரம் பண்ணி அமோகமா பாடிட்டியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். வாங்க சாஸ்திரி சார், வாங்க வாங்க.
குருவருளால தான் நினைச்சா அது பெசகு, திருவருளால தான் இப்படி தேனா பாடுறான். கீர்த்தனை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தொகையரா சொல்லி கொடுத்தேன். கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சுட்டா. எத்தனையோ குழந்தைகளுக்கு வர்ணம் சொல்லி கொடுத்துருக்கேன். வர்ணம் வர்ணம் வந்தா தானே. சாஸ்திரி உம்ம குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடும். வரமா? அப்பா, என்னம்மா காயத்ரி? இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாப்பா, பார்த்து கையெழுத்து போட்டாங்கப்பா. சரஸ்வதியே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கா. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்து தானே நான் தெரிஞ்சுக்கணும். அழாம என்னம்மா செய்யறது? உன்னை நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசை. நடக்கணுமே. ஏன்பா நடக்காது? என்ன ஒரு பெண் குழந்தையா நினைக்காம ஒரு பிள்ளையாவே நினைச்சுங்கப்பா. நான் நிறைய படிச்சு கை நிறைய சம்பாதிச்சு உங்களை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்ப்பா. மேல மேல படிக்கிறதுக்கு உனக்கு இடம் கிடைக்கணுமே அம்மா. ஹைஸ்கூல் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பிராமண குழந்தைய பிறந்துட்டியே. நமக்கெல்லாம் மனுஷ சகாயத்தினால ஒண்ணும் நடக்காது. நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா தேவ சகாயத்தினால தான் நடக்கணும்.